ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளை சார்பாக நடத்தப்பட்டு வரும் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் சார்பாக இந்திய விடுதலை யுத்தமும் சிந்திய இஸ்லாமிய பெண்களின் இரத்தமும் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாபெரும் கண்காட்சி அரங்கத்தில் நான் தேர்வு செய்திருக்கும் சுதந்திர போராட்ட வீராங்கனையின் பெயர் ஜுபைதா தாவூதி. இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. முஸ்லிம்கள் தங்களுடைய பொருளாதாரத்தையும் உடல் உழைப்பையும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்திருந்தார்கள். சுதந்திர போராட்டத்திற்காக சிறை சென்றவர்களிலும் உயிர் தியாகம் செய்தவர்களிலும் இஸ்லாமியர்களே அதிகமானவர்களாக இருந்தார்கள். அவர்களின் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட இந்திய போராட்டத்திற்காக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையே அதிகமாக இருந்தது. ஆனால் சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு என்பது மறைக்கப்பட்ட வரலாறாகவே இன்றளவும் இருக்கிறது. இதில் ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் அதிகமாக கலந்து கொண்டார்கள். இந்திய மண்ணின் சுதந்திரத்திற்காக இஸ்லாமிய பெண்களும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்திருக்கின்றனர். அப்படி சுதந்திரத்திற்காக போராடியவர்களில் மிகவும் முக்கியமான ஒருவர்தான் ஜுபைதா தாவூதி அவர்கள். இவர் மௌலானா ஷாஃபி தாவூதி அவர்களின் மனைவி ஆவார். இந்தியாவின் பீகார் எனும் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் துணிச்சலை ஆடையாக உடுத்தி பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக போராடியவர். மேலை நாட்டவர்களால் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை ஒன்று திரட்டி பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக அவர்களின் எதிரித்துவத்தை காட்டுவதற்காக அவற்றை ஒன்று திரட்டி எரித்தவர்கள். இன்னும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக நடந்த அனைத்து கூட்டத்திலும் பங்கேற்று மற்ற பெண்களுக்கு துணிச்சலை வளர்க்க ஒரு சிறந்த முன்மாதிரியாக செயல்பட்டவர். மறக்கடிக்கப்பட்ட சுதந்திர வீராங்கனைகள் நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு விதமாக போராடி இருக்கிறார்கள்.